கொண்டு சேர்க்கும் பணியை தொடர்ந்து சிறப்புற செய்து வரும் காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குழுமத்திற்கும் கல்வியை மட்டும் கொண்டு சேர்க்காமல் வாழ்வியல் கருத்துக்களையும் மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் இந்த பேச்சு அரங்கை அமைத்து தந்திருக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் மாணவ தோழமைகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நல்ல ஒரு தைரியத்துடன் பேச்சை தொடங்கலாம் என்றுதான் கொண்டிருக்கும் நுழைந்தேன். ஆனால் முதல்வர் ஐயா தங்களை எல்லாம் விரட்டுவதை பார்க்க வருகிறது. எனக்கும் அச்சம் தோன்றிவிட்டது, பதற்றத்தில் நிறைந்திருக்கிறேன். அதனால் பேச்சில் இடையே முதல் கொண்டிருந்தால் ஒத்துக்கொள்ளுங்கள். நான் மாணவனாக பேர் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். என் கல்லூரி அப்படி ஒரு பதற்றம் சொல்லிவிட்டது. நல்ல உணவு என்பதை குறித்து இன்றைய பேச்சு. நாம் உண்ணும் உணவு, ஒரு மனிதனுக்கு உணவு, இருப்பிடம், உடை, இவை மூன்று மிகச் சிறந்த மிக முக்கியமான விடயங்கள். இவற்றில் உணவு என்பது ஒரு மனிதன் உலக உயிர்களுக்கெல்லாம் ஆக்க சக்தியாகவும் இயக்கமாகவும் தொடர்ந்து இயங்குவதற்கான வழிகாட்டுதலை தரும் உணவு. அத்தகைய உணவு எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதில் இன்றைய சமுதாயம் மிக மிக விழிப்புடன் செயல்பட வேண்டியிருக்கிறது. காலையில் நாம் சாப்பாட்டு மேசைக்கு வரும் உணவு தொடங்கி இரவு உணவு வரை அந்த உணவு பின்னாடி போயிடுது. பின்னாடி பக்கம் பசங்க பத்திரம் பார்த்து டேய் நம்மள பசங்க பேசுகிறோம் பேசல பார்த்து பசங்க பேசல பார்த்து சேர்த்து உட்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருந்தால் மட்டுமே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ இயலும். நம் தமிழர் மரபு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகை நிலங்களாக பிரித்து ஐவகை நிலங்களிலும் ஒவ்வொரு நிலங்கள் தன்மைக்கேற்ற தொழில் செய்து செம்மையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அரிசி சோற்றுக்கும் சிறுதானியங்களுக்கும் முதலிடம் கொடுத்து தன் வாழ்வாதாரத்தை ஆரோக்கியமாக கட்டமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால்